சின்னத்திரை முதல் பெரிய வெள்ளித்திரை வரை தற்போது பிரபலமான காமெடி நடிகையாக இருப்பவர் ஷர்மிளா தாப்பா. இவர் நேபாளத்தை பூர்வீகம், இவர் நேபாளத்தை சேர்ந்தவர். இவரது தாய் தந்தையரும் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே வசித்து வருகிறார். பல சின்னத்திரை தொடர்களில் நடித்து பிரபலமானவர். தற்போது வெள்ளித்திரையில் சகலகலாவலன், விஸ்வாசம், வேதாளம் போன்ற பல படங்கள் நடித்திருக்கிறார். அஜித் படத்தில் துணையாக தொடர்ந்து நடித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது பாஸ்போர்ட்டுக்கு ரெனியூவலுக்காக மறு விண்ணப்பம் கோரி விண்ணப்பம் போது அவர் முகவரியை மாற்றி கொடுத்ததாக ஒரு புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம், அதாவது முறைகேடு இருப்பதாக நடிகை தாப்பா மீது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வெளிநாட்டினர் மண்டல பதிவு அலுவலகம் இந்த அட்ரஸில் முறைகேடு இருக்கிறது, ஏதோ முகவரி மாற்றியது, ஏதோ முறைகேடு இருக்கிறது ஒரு புகார் கொடுக்கிறார்கள். அந்த புகார் தொடர்பாக விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார், சிசிபி என்று அழைக்கப்பட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கினை பதிவு செய்கிறார்கள். மோசடி, பாஸ்போர்ட் சட்டத்தின் மோசடி வழக்கு ஆகிய 3 கிலோவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவரது இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கார். 2011 முதல் 21 வரை இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கார். ஆனால் அது காலாவதி 2021 காலாவதி ஆகிவிடுகிறது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலாவதியான ஒரு பாஸ்போர்ட்டை வைத்திருக்கிறார் என்பதும் அதன் பிறகு தற்போது விண்ணப்பிக்கும் போதுதான் அந்த மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என விண்ணப்பிக்கிறார். அப்போதுதான் அந்த முகவரி மோசடி தொடர்பான சில பிரச்சனைகள் வெளிவருகின்றன. அண்ணா நகரில் இருந்த முகவரியில் தான் முதலில் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார். பிறகு வியாசார்பாடி என கேட்டு விண்ணப்பம் செய்கிறார். ஆனால் ஏற்கனவே தற்போது அவர் பெரம்பூரில் அவரது கணவருடன் வசித்து வருகிறார். எனவே இதில் ஏதோ குழப்பம் இருப்பதாக தோன்றி அதன் பிறகு உள்துறை அமைச்சருக்கு செயல்படும் வெளிநாட்டினர் மண்டல பதிவு அலுவலகம் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே தற்போது குற்றப்பிரிவு போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று நேபாளத்தை சேர்ந்த ஷர்மிளா தாப்பா இந்திய குடியுரிமை பெற்றது எப்படி, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, அதே போன்று ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் பெற்றது எப்படி என பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. முறைகேடு ஏதோ இருக்கிறது என்பது மட்டும் தற்போதைக்கு வெளிப்பட்டிருப்பதாகவும் தொடர் விசாரணை செய்து பிறகு இந்த முழு தகவல்களையும் நாங்கள் வெளியிடுகிறோம் என குற்றப்பிரிவு போலீசார் இருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு இந்த சின்னத்திரை நடிகையின் மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கு, அதாவது கடவுச்சீட்டு மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.